World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸோ இன்னும் என்னென்ன மாயாஜாலங்களை இந்த வக்ரகிரகங்கள் தரக்கூடிய சூட்சமங்கள் தரப்போகுதுன்றதை வழங்குவதற்காக தர்மசாஸ்திராவினுடைய முதுநிலை ஆசிரியரும் அதே மாதிரி தகவல் தொடர்பு அமைப்பாளரும் நிர்வாக குழு உறுப்பினருமான நமது ஜெய் அருண் அவர்கள் வந்து பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்து எல்லா மேடைகளையும் சொல்கிறது தான், நமக்கு வித்தையை கற்றுக் கொடுத்தவங்கள நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஜோதிடத்துறையில் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த ஜோதிடத்துறையிலே இந்த சப் கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இந்த உட்பிரிவு கலைகளை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் நமது குருநாதர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த ஜோதிட துறையில் என்னையும் ஒரு ஆசிரியராக பார்த்து கொண்டிருக்கும் எனது அனைத்து வித பேட்ச் மாணவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எனக்கு இன்றளவுக்கும் எனக்கு பின்னாடி எனக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எனது திரியோதசி நண்பர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அவர்களுடன் கூட இருக்கும் நிர்வாக குழு, சேவக்குழு மற்றும் நம் தர்மசாஸ்திராவில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு கலையை நம்ம என்னதான் கற்றுக்கினாலும் அது உலகறிய செய்யணும் இல்லையா? அந்த விதத்தில் என்னையும் இந்த யூடியூப் மூலயமா பல நாடுகளை கடந்து நான் சொல்லக்கூடிய கருத்துகள், அதே போல் ஒரு சில நாடுகள்லேருந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னாலும் அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி அதன் உறுதுணையாளர் முத்துப்பாண்டியா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கதிரையா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே, இப்படியே நன்றிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் போயிடும். சரி, அடுத்ததான் நம்ம டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, இப்போ கூடிய ஒரு மனநிலையில் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னடா இது டைம் இப்போ 5:30 ஆகி போச்சு, நம்ம இந்த பஸ்ஸு பிடிச்சாதானே நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியும், நம்ம வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, சரி நாளைக்கு வேறு இன்றைக்கி வீக் டேஸில் வந்து கடைசி நாள், நாளைக்கு சண்டே, சரி அந்த ஒரு கவலையுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன அப்படின்னா, கடைசியில் எப்பயுமே வந்து இந்த வலை கொலைன்னு இப்படி அறுப்பெல்லாம் போடக்கூடாதான். நாம் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ஒரு கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கணும். அங்கே போயிட்டு நாம் வந்து இந்த ஒரு சென்டிமெண்ட் சீனு, இந்த அறுக்கிற சீன்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகாது இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நான் எடுத்துக்கிற தலைப்புலேயும் ஒரு 1 மணி நேரம் பேசலான்னு நான் பிளான் பண்ணேன். ஒரு போர்டெல்லாம் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்கி, சரி ஒரு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆய்வு கொடுத்துருவோம் அப்படின்னு நான் வந்தேன். ஆனால் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல நீ சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, அது சும்மா நச்சுன்னு இருக்கணும், அந்த மாதிரி கொடு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் வந்து வலியுறுத்தியிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, வக்கர கிரகம் அதன் சூட்சும பலன் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பொதுவாக வக்கர கிரகத்தை பார்த்தாவே நம்ம ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அள்ளூட்டுறோம், ஐயோ என்னடா இது எப்படின்னா, இது அவங்க மேலே சொல்லி தப்பு இல்லை. ஒரு சில பேர் வந்து சில கருத்துக்கள் அவர்களுடைய ஆராய்ச்சிகள் மூலயமா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பலன் தான் இதெல்லாம். இந்த வக்கர கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தால் நன்மை, எங்கே இருந்தால் தீமை அப்படின்னு ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குது. 2 டைப்ஸ் தான். அதில் பொதுவாக இந்த வக்கரம் அப்படின்னா இயல்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறாக இருக்கிறது, அதுதான் நம்ம வக்கரம் நம்ம சொல்கிறோம். இந்த நம்ம ஜோதிட துறையில் என்னை எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தா, இந்த வக்கர கிரகம் அப்படின்னா ஒரு பிடிவாதம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வக்கர கிரகங்கள் ஒரு பிடிவாதம். அப்போது எந்த கிரகம் வக்கரமாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒரு பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இன்னும் ஒரு சில பாவகத்தில் வந்து இந்த வக்கர கிரகம் இருக்கும்போது அது என்ன நமக்கு வலியுறுத்துது அப்படின்னா, வைராக்கியத்தை வந்து வலியுறுத்துது. வக்கர கிரகம் தான் இப்போது 2 டைப்பாக இருக்குது நம்மளுடைய ஜாதகத்தில். திரிகோணம், கேந்திரம் அப்படின்னு 2 டைப்பாக இருக்குது.
இந்த திரிகோணம்லாம் என்னத்தை வந்து சொல்லும் அப்படின்னா நம்மளுடைய மனசை பற்றி சொல்லுமா. நாம் வந்து பார்த்திங்கன்னா அறம் பொருள் அப்படின்னு நாம் வந்து 2 வகை பிரிக்கிறதுல இந்த திரிகோணம் என்பது அறத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஆனால் இந்த கேந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பொருளை பற்றி சொல்லும். ஓகேங்களா. இந்த 2 வாழ்க்கையில் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கேந்திரம். இந்த மாதிரி நம்ம ஜோதிடர் சொல்ல நிறைய பார்த்துருப்போம். இப்போ இந்த வகையில் தான் இந்த அறம் சார்ந்த விஷயங்களில் இந்த வக்கர கிரகம் வந்து எப்படி செயல்படுது, இந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் இந்த வக்கர கிரகம் எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க, யாரேனும் ஒரு ஜாதகத்தில் 3 கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தால் அவர்கள் வந்து 30 வயதிற்கு மேலே ராஜாவாக வாழ்வார். அப்படின்னா நம்ம ஜோதிட வந்து விதி இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா? பண்ணலையா? இருங்க, நான் யோசிக்கிறேன், போய் நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அப்படியா? இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாருடைய ஒரு ஜாதகத்தில் 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்கரமாக இருக்கோ அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சும்மா இடி மின்னல் அப்படின்ற மாதிரி வந்து சேர்ந்து அடிக்கிற மாதிரி காலை வைக்கிற இடம் முறை கண்ணி வெடியாக இருக்கலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதே 30 வயசு குறிப்பாக வந்து நம்ம எடுக்க போனோம் அப்படின்னா 36 வயசு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 36 வயசுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தன்னால் வந்து ஒரு மாறக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாகுது அப்படின்றலாம் நம்ம ஜோதிட விதியில் வந்து இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், இந்த வக்கர கிரகம்னா என்ன அப்படின்னா ஒரு பிடிவாதம், ஒரு வைராகியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யாருக்கு எந்தெந்த கிரகம் வக்கரமாக இருக்குதோ இங்கேயும் வந்து இடம் பொருள் யாவல்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பலாப்பலன்கள் வந்து மாறுபடும். இப்போ யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1, 5, 9 வந்து ஒரு கிரகம் வந்து வக்கரமாக இருக்குன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மரியாதையை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மரியாதை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அங்கே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கிடைக்காதுன்னு நல்லா தெரியும். அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த வக்கர கிரகம் எப்படி அவங்களுக்கு வலியுறுத்தும் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு மரியாதை கிடைச்சியே ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை வந்து உருவாக்கி கொடுத்துரும். இதுதான் இந்த 1, 5, 9 இருக்கக்கூடிய இந்த வக்கர கிரகம் கொடுக்க வேண்டியது. அடுத்ததான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வக்கர கிரகம்னா ஒரு பிடிவாதம், இந்த வக்கர கிரகம்னா ஒரு வைராகியம் அப்படின்னு. இந்த கேந்திரத்தில் வந்து யார் யாருக்கு வந்து இந்த வக்கர கிரகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வைராகியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் வந்து அது எந்த ஒரு ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி, அந்த ஆதிபத்தியம் சார்ந்த ஒரு விஷயங்களில் அவங்களுக்கு வைராகியம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிடிவாதமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாம் சொல்லுவோம், இவன் யாராவன் ரொம்ப ஒரு பிடிவாதக்காரனாக இருக்கிறான், ரொம்ப வைராகியம் பிடிச்சவனாக இருக்கான் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே தன்னுடைய வக்கர கிரகங்கள் பண்ணக்கூடிய ஒரு பலாபலன் தான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்கர கிரகம் எப்படி செயல்படும், ஒரு கிரகத்தோட ஒரு காரகத்துவம், அந்த பாவ ஆதிபத்தியம், அது சார்ந்த நிலைகளை பொறுத்து தான் இந்த கிரகம் தன்னுடைய பலாபலன்களை வெளிப்படுத்துகிறது. அது எப்படி சார் வெளிப்படுத்துது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வச்சுப்போம், செவ்வாயினே வச்சுப்போம், இல்லை சுக்கரன் வச்சுக்கலாமா, வேற ஒரு கிரகத்தை வச்சுக்கலாமே. சரி, ஓகே, ஒரு சுக்கர், அப்புறம் ஏதாச்சும் நான் சொல்லிட போறேன் நான். ஓகேங்களா, சுக்கரனே வச்சுப்போம். இப்போ சுக்கரன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பெண்கள், அந்த சுக்கரன் சொல்லக்கூடிய ஒரு பெண் என்ன அப்படின்னா ஒரு பருவ பெண் இல்லையா. கல்யாணத்திற்கு முந்தைய நிலை, பருவம் வந்த அடுத்த நிலை, இதுக்கு இடைப்பட்ட ஒரு கேப்பில் இருக்கக்கூடியதான் அவங்க தான் வந்து சுக்கரன் இல்லையா. இந்த சுக்கர பகவான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமான செயல்படுவார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சுக்கர பகவான் வந்து ஒரு 2ஆம் இடத்துல இருக்கிற லக்கணத்தில் இருக்கிறாருன்னு வைங்க. எதுக்கு நாம் வந்து அங்கங்கே போனோம், லக்கணத்தில் இருக்கார் அப்படின்னா நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த 1, 5, 9 வந்து வக்கர கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த ஒரு ஆதிபத்தியங்கிறது நம்ம வந்து மரியாதையை வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி தான் 1ல் வந்து ஒரு இருக்குது, யாருக்காவது சுக்கரன் வந்து வக்கரமாக இருக்குது அப்படின்னா பெண்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து மரியாதையை வந்து எதிர்பார்க்கக்கூடாதுங்க. பெண்கள்கிட்ட அவங்க வந்து மரியாதையை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் அந்த பெண்கள் மூலயமா இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வந்து ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை வந்து அதிகமாக வரும். ஒரு சின்ன சின்ன அவப்பேர்,
இந்த மாதிரி வந்து நிறைய இடர்பாடுகள் வந்து இவங்களுக்கு வரும். சரி, அடுத்தது இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறோன்னு வைங்களேன். 2ஆம் இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை நம்பி பெண்கள் மூலிமா ஏதாச்சும் வந்து ஒரு வருமானத்தை ஈட்டுறாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பணிபுரிய இடத்துல அவங்க கூடிய கோவொர்க்கர்ஸ் இல்லை அவங்க ஒரு மேனேஜர்ஸ் இல்லை ஒரு பெண்கள் வந்து சிஇஓ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மரியாதையே கிடைக்காது. அதே போல் அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேலரியுமே கிடைக்காது. 2ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் இருந்து அவங்க வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து அந்த வக்கர கிரகம் எப்படி அவங்களை மாற்றும் அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அங்கே தான் வேலை செய்வேன், அங்கே தான் வேலை செஞ்சு நான் பெரிய ஆளாக ஆவேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தை வந்து ஏற்படுத்தி அங்கே கொஞ்சம் அவங்கள வந்து லைட்டாக மட்டம் தட்டி விட்டுரும். எப்பயுமே வந்து இந்த வக்கர கிரகத்தை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம பலன் சொல்லும் போதும் சரி எப்பயுமே. ஓகேங்க. அப்போது இந்த மாதிரி தான். சரி, அடுத்தது வந்து இந்த 3ஆம் இடத்துல வந்து இந்த வக்கர கிரகம் இதை வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து எல்லா கிரகத்துக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்க முடியாது. சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஜோதிடர்கள் தான் இல்லையா. பாவ ஆதிபத்தியம் கிரக ஆதிபத்தியம் இதை ரெண்டையும் நீங்கள் மைண்டில் வச்சு ரெண்டுத்தையும் இணைச்சி சும்மா அடிச்சிங்கன்னா டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. அப்போ இங்கே ஒரு 3ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் வந்து வக்கரமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய முயற்சிக்கு வந்து பின்னாடியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறதை வந்து ஒரு பெண்ணு அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம முயற்சி வந்து கை கொடுக்காதுங்க. அதே போல் நம்முடைய வளர்ச்சிக்காக நாம் வந்து ஒரு பெண்ணை வந்து சப்போர்ட் பண்ண வைக்கலாம்னு நினைக்கும் போதும் அங்கே வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக ஏற்படாது. அங்கே வந்து நமக்கு ஒரு அசிங்கம் அவமானம் இப்படி தான் ஏற்படும். சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து 4ஆம் பாவத்துக்கு போகிறோம். இப்போ 4ஆம் பாவகத்துக்கு இந்த சுக்கிரனுக்கு வந்து என்ன சம்மந்தம் அப்படின்னா நீங்கள் 4ஆம் பாவகத்தில் நீங்கள் வீடு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாவத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ 5ஆம் பாவம்னா என்ன, காதல் இல்லையா. அப்போ காதலுக்கு சுக்கிரனுக்கு தொடர்பு வருதா. அப்போ யார் ஒருத்தருக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து வக்கரமாக இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வர்ஸ் அவங்களை மதிப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நமக்கு ஒரு மதிப்பு வந்து வேணும் நினச்சி பின்னாடி ஓடிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க நம்மளை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் நிறைய ஏற்படுத்தும். இதுதான் நம்ம வந்து ஒரு பாவாதிபத்தியம் இந்த காரகத்துவம் இதை ரெண்டுத்தையும் நம்ம இணைச்சி பலன் சொல்லும்போது இந்த வக்கரத்துக்கு உண்டான ஒரு நிலைமை வந்து என்ன பலன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. அடுத்தது இந்த 1, 5, 9 நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ 1ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம பார்த்துட்டோம். சரி, 5ஆம் இடத்துல இப்போ ஒரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு வைங்க. நமக்கு ஒரு முதல் குழந்தை பெண்ணாக பிறக்குது. இப்போ அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அவங்கக்கிட்ட நம்ம மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நம்மளுடைய உள்மனசு என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கினே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு பலன் வந்து அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னாலும் அங்கே நம்ம என்ன ஒரு காரகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை. சரிங்களா. இப்போ அவர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மரியாதை வந்து என்னங்கம்மா ஓகேங்க இந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படுத்தும். அதே போல் இங்கே வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே தந்தைன்றதை விட இன்னும் ஒரு நல்லது என்ன அப்படின்னா குருஸ்தானம் 9ஆம் பாவம் இல்லையா. இப்போது அந்த ஒரு குருவாக நமக்கு ஏதாச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து வந்து மரியாதை வந்து கிடைக்காது. ஒரு பெண் குருவாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வக்கரமாயி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலையை கற்றுக்க போகும்போது இவங்களாம் வந்து மேக்சிமம் வந்து ஒரு குருநாதராக ஆண்களை வந்து தேர்வு செஞ்சுக்கணும். ஒரு பெண்களை வந்து இவங்க வந்து தேர்வு செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த தன்மையால் நம்ம ஒரு பயிலக்கூடிய ஒரு கலைகளை வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். சரி, ஓகே. இதுதான் இந்த மனம் சார்ந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கணும் இப்படி ஏங்கிட்டே இருப்போமே தவிர அதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது. சரி, இப்படியே நம்ம கொஞ்சம் பொருளுக்கு போகிறோம். நான் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இப்போ கேந்திரத்தில் அது குறிப்பாக வந்து 10ஆம் இடம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடம் என்பது நம்முடைய கௌரவ ஸ்தானத்துக்கும் அது சம்மந்தம் வரணும் இல்லையா. இப்போ பதவி உயர்வு, புகழ்,
கௌரவம், இது எல்லாமே நம்ம 10 வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 10 வந்து வக்கர கிரகங்கள் இருப்பது ஒரு சிறப்பு தான். ஏன் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் 10 இருக்கக்கூடிய வக்கர கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய வைராகியத்தை வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காது. ஒருத்தர்கிட்ட தன்னுடைய பிடிவாதம், வைராகியம் இதை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. எப்படி அப்படின்னா நான் என்னைக்கா இருந்தாலும் நான் மேலே வந்தே தீருவேன் அப்படின்ற ஒரு வைராகியம் 10 இருக்கக்கூடிய வக்கர கிரகங்கள் தந்தே தீரும். அப்போ யாருக்கெல்லாம் வந்து 10ஆம் இடத்துல வந்து வக்கர கிரகங்கள் இருக்குதோ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்னைக்கு வீழ்ச்சியில் இருக்கலாம், ஆனால் இன்னும் வரக்கூடிய சில காலங்களில் நான் வந்து மேம்பட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும். அந்த பிடிவாதமும் சும்மா இருக்காதுங்க, அதை அடிக்க மைண்டில் போட்டு நினச்சி நான் எப்போ பெரிய ஆளாகணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே மேலே நினச்சி அதோடைய தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக முடியறதுக்குள்ள அந்த ஜாதகரை மேல் நோக்கி நிறுத்திட்டு தான் அந்த வக்கர கிரகம் போகும். நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வக்கர கிரகங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நெகட்டிவாகவே வந்து நம்ம வந்து திங்கிங்கில் இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடிய இடம், பொருள், ஏவல், அந்த பாவகம், அந்த காரகத்துவம் இதை பொறுத்து தான் அந்த கிரகத்துக்கு வந்து நமக்கு வந்து வலிமையை சேர்க்குமா இல்லை வீழ்ச்சியை சேர்க்குமா அப்படின்னு தான் முடிவு பண்ணணும். இடத்த உடனே வக்கர கிரகம் இருக்குது, இது எனக்கு நடக்காது, ஆனால் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன், இன்னொரு டைம் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க, அது திருப்பி நடக்க மாட்டேங்குது, 3வது டைமும் ட்ரை பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அருளணி பொருளணி அப்படின்ற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அருள் அதுக்கு எப்படி வேலை செய்யுது, பொருள் அதுக்கு எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கணும். குறிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்த 10, 2, 6 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கர கிரகங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா அந்த 2, 6, 10ன்றது தான் நம்மளுடைய வருமானத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் நம்மளுடைய கௌரவத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இதனுடைய திரிகோணத்தில் தான் நமக்கு வந்து அமையும். ஸோ இந்த 2, 6, 10 வந்து வக்கர கிரகங்கள் இருப்பது ஒரு நல்ல பலன் தான். 2ஆம் இடத்துல வக்கரம் ஆயிடுச்சா ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, டேய் இவனுக்கு வந்து சம்பாதிச்சா வந்து கையிலே நிற்காது, இவன் நல்லா சம்பாதிக்க மாட்டான் அப்படி இப்படின்னு வந்து நிறைய ஜோதிட கருத்துக்கள்லாம் வந்து இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்துல வந்து ஒருத்தனுக்கு வக்கர கிரகங்கள் இருக்கும்போது நான் சம்பாதிச்சு மேலே வரணும் அப்படின்ற ஒரு வைராகியம் என்றைக்குமே அவங்களை விட்டு போகவே போகாது. நான் என்றைக்கா இருந்தாலும் சம்பாதிச்சுனா பெரிய ஆள் ஆகணும், நான் என்றைக்கா இருந்தாலும் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு வைராகியமும் ஒரு பிடிவாதத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுத்தே தீரும். பாராமரத்தில் இருக்குதா, போகிற இடத்துல வந்து அவனுக்கு மரியாதையான ஒரு வேலை கிடைக்காது, இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நான் அடுத்த வேலைக்கு போயிட்டு நான் ஒரு நல்ல வேலை தேடணும் இப்படின்னு ஓடிட்டே இருப்பான். தொழில் பண்ணுறோம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் அடி விழுந்திருக்கும், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்னால் என்ன, நான் அடுத்த தொழில் பண்ணுவேன். கரெக்டாக அவங்களுக்கு தசா புத்தி அந்தரத்தை கனெக்ட் பண்ணிட்டு கோச்சாரம் கை கூடக்கூடிய காலங்களில் அந்த டைமில் அவன் வந்து எத்தனை தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் சரி, இந்த டைமில் அவன் வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அந்த தொழில் மூலயமா அவனுடைய அந்தஸ்து உயர்ந்தே தீரும் அப்படின்றதான் இந்த வக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது உள் சூட்சும விதிகளும் இருக்குது. இதில் வந்து இந்த வக்கர கிரகம் வந்து இதுக்கு மட்டும் பயன்படுறது கிடையாது, இந்த வக்கர கிரகம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பயன்படுது. பொதுவாக இந்த வக்கர கிரகம் இருந்தால், பொதுவாக இது நான் வெளியில் வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் பாருங்கள். நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது, அப்போ அது வந்து எப்படி வந்து பலன் தரும் அப்படின்னா தன்னுடைய 2 வீட்டு பலனையும் தரும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரகம் வந்து வக்கரமாயிட்டு ஒரு 5ஆம் இடத்துல இருக்குதுன்னு வைங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து வக்கரமாக இருக்குது அப்படின்னா நாம் அந்த வக்கர கிரகம் எந்தெந்த வீட்டோட பலனை வந்து நம்ம எடுத்து செய்யும் நம்ம படிச்சிருப்போம். எந்தெந்த வீட்டு பலனை எடுத்து செய்யும், 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கு, அப்போ எந்த வீட்டின் பலனை சேர்த்து எடுத்து செய்யும் அப்படி நம்ம படிச்சிருக்கோம், 4ஆம் இடம். அப்போ அந்த கிரகம் தன்னுடைய சரிபாதியான ஒரு பலனை 4ஆம் இடம் + 5ஆம் இடம் இதை 2த்தையும் வந்து சேர்த்து தான் பலன் கொடுக்கும் அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? யாராவது என்னைக்காவது ஆய்வு பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது இப்படி தான் பலன் வருதான்னு என்னைக்காவது ஆய்வு பண்ணி பார்த்துருக்கீங்களா? படித்ததோடு சரி, நாங்களாம் ஆய்வு பண்ணிலாம் பார்க்க மாட்டோம், ஓகேங்களா? ஆய்வு பண்ணலாம் சொல்ல முடியாது, நாங்கள் படிச்சுட்டு தான். எப்பயுமே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருடைய ஜாதகத்துக்கும் எல்லா விதியும் பொருந்தி வருமானா கண்டிப்பாக வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, ஓகேங்களா?
அந்த மாதிரி தான் இதில் வந்து இன்னொரு சூட்சம் இருக்கு. உண்மையை சொல்ல போனால் ஒரு வக்கரம் பெற்ற ஒரு கிரகம் அது என்னைக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டோட பலனை வந்து அதிகமாக எடுத்து செய்யாது. எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அது இன்னொரு வீட்டில் இருந்து தான் ஒரு பலனை செய்யும். எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அது அந்த வீட்டில இருந்தே பலனை முதல்ல செய்யாது. அது வேற ஒரு வீட்டில் போய் அமர்ந்து தான் ஒரு பலனை செய்யும். ஏன்னா நான் முன்னாடி என்ன சொல்லிட்டேன், ஒரு விஷயத்த நான் சொல்ல தான் செய்வேன், நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பலனை பார்த்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதை வந்து செல்ஃபிஷ்னு எதுவும் நினைக்க வேண்டாம். என்னடா நான் வந்து சொல்லக்கூடியது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அந்த வீட்டிலிருந்து அது தன்னுடைய பலனை தராது. நானும் திரும்ப சொல்லிட்டேன், பின்னாடி இருக்கிற வீட்டில் வந்து செய்யுதான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்கன்ற. நான் வந்து அதற்கும் வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அது வேற ஒரு வீட்டில் அமர்ந்தா தன்னுடைய பலன்களை வந்து தரும். அது என்னன்றத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிங்க. இதை வந்து நான் ஏன் வந்து ஓப்பனாக பப்ளிக்காக நான் சொல்லலை அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரொம்ப செல்ஃபிஷ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷ்லாம் கிடையாது. ஒரு 100ல் வந்து ஒரு 10% ஒரு செல்ஃபிஷ். ஏன் இது நான் பொய் சொல்கிறதுக்கு இது இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் 100ல் 10% செல்ஃபிஷ். அந்த செல்ஃபிஷ் எது அப்படின்னா எங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தான் நான் சொல்லுவேன். எங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். நான் சொல்லாமல் நிறுத்துறது கிடையாது. எங்கிட்ட படிச்சு அப்படின்னா கடந்த 2 பேட்சுகளாக படித்த மாணவர்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் அவங்களுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து நான் குழுவும் கொடுத்துட்டேன், இங்கே இருந்தால் அப்படி வேலை செய்யாது அப்படின்னு. நீங்கள் வேணும்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. சரிங்களா? ஆனால் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு உண்டுங்க. அது அங்கிருந்து தன்னுடைய ஆதிபத்தியங்களை 65% வந்து செய்யும். 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது. இந்த 2, 6, 10 இந்த கேந்திரம்னு சொல்கிற அப்படின்னா 1ஆம் பாவத்தை எடுக்கக்கூடாது. மீதி இருக்கிற பாவத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். லக்கணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது. அந்த பாவகத்திலிருந்தும் அது தன்னுடைய ஆதிபத்தியங்களை அந்த பிடிவாதத்தை வந்து கொடுத்தே தீரும். அந்த கௌரவத்தை வந்து விடவே விடாது. என்றைக்குமே தன்னுடைய கௌரவத்தை வந்து விடாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தன்னுடைய பலன்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் உயர்த்தி விடும். அடுத்ததாக இந்த வக்கர கிரகத்தோட இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் வந்து சுக்கரனை மட்டும் மையப்படுத்தி சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு வந்து நீங்களே எடுத்துக்கணும். ஏன்னா நான் அதுதான் ஒரு போர்டு போட்டு நான் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஒரு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்தேன். சரி, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த பாவாதிபத்தியம் அந்த கிரக ஆதிபத்தியம் அதை வச்சு நீங்கள் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வக்கர கிரகங்கள் வந்து இன்னும் எந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரோல் பண்ணுது அப்படின்னா, நம்ம பாரம்பரியத்தில் வந்து நம்ம வக்கர கிரகத்தை வந்து எடுத்திருப்போம். ஆனால் இந்த நாடியில் வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. எல்லாரும் பிருகுநந்தி நாடி படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, எந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கர கதி ஆகாமல் இருக்கோ நேரு கதியில் இருக்கிறது அது நேராக தன்னுடைய பயணங்களை வந்து மேம்படுத்துது. ஆனால் இந்த வக்கர கிரகம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நாளில் வந்து நம்ம கிரக சேர்க்கையாக நம்ம கொண்டு வரும்போது அதுக்கு மட்டும் அம்புக்குறி தூக்கி கிராஸில் போட்டு விடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நேராக இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சந்திரன் ஒரு சூரியனை வந்து முன்னோக்கி போய் தொடும். ஆனால் இந்த வக்கர கிரகம் என்ன பண்ணுன்னா தனக்கு பின்னோக்கி இருக்கிற போய் கிரகத்தை போய் தொடும். அப்போது தன்னுடைய ஆதிபத்தியத்தின் ஒரு முக்கிய வந்து பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு கிரகத்துக்கு போய் அப்ளை பண்ணுது. இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, ராகு சுக்கரன், ராகு குரு, ராகு சூரியன், இந்த மாதிரிலாம் கிரகம் வந்து நாடியில் வந்து இணைவு இருந்தால் அவங்க வந்து ஒரு பணக்காரர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படிலாம் பார்ப்போமா? ஒரு சில இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி கூட எந்த கிரகம் வந்து இணையுதோ அது வந்து தன்னுடைய தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட எக்ஸட்ரா இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ரூல் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்கரம் பெறும்போது, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார் எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த நாடியில் வந்து இந்த பணக்கார கிரகங்கள் நம்ம சொல்லும் போது இந்த குருவும் சுக்கரனும் வந்து நம்ம முக்கியமாக நம்ம வந்து எடுப்போம். பணக்கார ஜாதகத்துக்கு இந்த குருவும் சுக்கரனையும் முக்கியமாக நம்ம எடுப்போம். இந்த ராசி கட்டத்தில் வந்து இந்த குருவும் சுக்கரனும் என்னதான் ஒன்றா இருந்தாலும் அது யாரை போய் தொடுதுன்றதே தெரியாது இல்லையா? தன்னுடைய டிகிரியில் அடிப்படையில் யார் போய் யாரை தொடுதுன்றதே தெரியாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு மேசத்தில் வந்து
சூரியன் வேணாம், சுக்கிரனும் குருவும் இருக்காங்க. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 17 டிகிரி, குரு வந்து 20 டிகிரியில் இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ நீங்கள் இவங்களை இணைவாக மேட்ச் பண்ணும்போது எந்த கிரகம் போய் எதை போய் தொடுற மாதிரி இருக்கும்? இந்த சுக்கிரன் போய் குரு வந்து தொடுற மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, அதுவே குரு வந்து 17 டிகிரி, சரி சுக்கிரன் வந்து 20 டிகிரி, இங்க சுக்கிரன் வந்து வக்ரம் அப்படின்னா இங்க வந்து இந்த நாடி இடைவெளி வந்து எப்படி வந்து சந்திக்கும்? அடுத்து சூப்பர், அப்படியே இந்த சுக்கிரன் என்ன பண்ணும் அப்படின்னா குருவை போய் தொடும், இந்த குருவும் சுக்கிரனை போய் தொடும். இப்போ இந்த அடிப்படையில் வந்து நீங்க நாடியில வந்து பலன் எடுக்கும் போது நீங்க எப்படி எடுப்பீங்க? இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஜாதகமான பாக்குறதுக்காக ஒரு ஆய்வு எடுக்கிறீங்க. அப்ப இந்த அமைப்பு வந்து எப்படி தன்னுடைய தன்மையை வந்து வெளிப்படுத்தும் நாடியில? இப்போ பணக்காரனா ஆகும்னா ஒரு சுக்கிரன் போய் சூரியனை தொடணும், இல்லை சுக்கிரன் போய் ராகுவை தொடணும், ஏதாச்சும் ஒரு தொற்று இருந்தாவே அவங்க வந்து ஒரு வருமானத்தை வந்து என்னைக்கா இருந்தாலும் ஈட்டுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சுக்கிரனும் போய் குருவை தொடுது, இங்கே குரு போய் சுக்கிரனை தொடுது, சுக்கிரன் வந்து வக்கரகதியில குருவை போய் தொடுது. அப்போ இங்கே வந்து என்ன மாதிரி இருக்கும்? நான் கேட்டது பணத்துக்காக மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு இங்கே வந்து எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரன் தொடர்பு இருந்தால் நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே, நான் வந்து பாசிபிள். ஏங்க ரெண்டுமே ஒரு பணக்கார கிரகம் இல்லையா? அப்போ ரெண்டு தொடரும்போது பண வாழ்க்கைக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லையா? இங்கே வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி வந்து இந்த குரு சுக்கிரன் வந்து தொடர்புலாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, இங்கே பண வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அங்கே வந்து மன வாழ்க்கையில் வந்து கை வைக்க ஆரம்பிச்சிடும். குரு சுக்கிரன் தொடர்பு இருக்கிறது இந்த மாதிரி நாடியில் பண வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டு போதோ அங்கே மன வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டவுன் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே மன வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டே இருக்கும்போது அங்கே பண வாழ்க்கையில் வந்து டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே வந்து ரெண்டுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னா, அப்படி நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் அதை அப்படி நம்ம கொண்டு போகிறது எல்லா ஜாதகத்துக்கும் இப்படி அமைவதில்லை. சரிங்களா? இப்போ நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வக்கரம் பாருங்க, நம்ம நேர்கதியாக போகும்போது எந்த கிரகம் எதை தொடுதுன்னு பேஸ் பண்ணி போகும்போது ஒரு பலன்களை வந்து மாறுபடுது. ஆனால் ஒரு கிரகம் வக்கரகதியாக இருந்து அதை பின்னோக்கி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இணையும் போது தன்னுடைய பலாபலன்களை வந்து எப்படி மாறுபடுது. என்ன அப்படின்னா, நீங்கள் சுக்கிரன்னு சொல்கிறதுனால அதை வச்சு சொன்னேன். நீங்கள் அதையே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய்னா எப்படி, ஓகேங்களா? இப்போ செவ்வாய் கூட ராகு சேரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போது ஐயோ போர்டு கூட இல்லையா? சரி ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே சொல்கிறேன். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேது தொற்றுருக்கு, கேதுவும் வந்து செவ்வாய் தொற்றுருக்குன்னு வைங்க. ரெண்டுமே நேராக பார்த்து நம்ம நாடி நிலையில் வந்து வருது. அப்போ இங்கே வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நேராக போகும்போது ஒரு பலனை வந்து கொடுக்கும். இப்போ வந்து இப்போ கேது போயிட்டு வந்து செவ்வாய் தொடுற மாதிரி இருக்குது, இல்லைன்னா செவ்வாயை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது தொடுற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து தன்னுடைய பலன்கள் வந்து கம்மியாக இருக்கும், கெடு பலன்கள் இல்லையா? நாம் என்ன சொல்லுவோம், நம்முடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் அந்த காலத்தில் வந்து கோச்சாரை வந்து கேது வரும்போது எல்லாமே ஃபீஸ் போகும், டமா டிமிர்னு வெடிக்கும், ரத்தத்தில் வந்து பிரச்சனையை உருவாக்கும், நிலத்தில் வந்து பிரச்சனையை உருவாக்கும், நிலத்தகராறு நடக்கும், வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இருக்காது, மைண்டு வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும், இப்படின்னு நம்ம எக்ஸட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக வந்து மோதும் போது அப்போ என்ன பண்ணால் தன்னுடைய பலாப்பலன்கள் வேறு மாதிரி மாற்றும். என்ன அப்படின்னா, அந்த இளைய சகோதரர்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் சொல்கிறதே கிடையாது. ரெண்டு பேத்துக்கும் டிஷ்யூம் தான் சொத்து தகராறு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் சொத்து தகராறுலாம் வந்துச்சுன்னா அவங்கள சீக்கிரம் வந்து நிறுத்தவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு தான் வந்து அடிக்கடிக்கு வந்து கரண்ட்டில் வந்து ஷாக் அடிக்கிறது, அப்படி தொட்டனு விருன்னு தூக்கி வெளியே போடுறது. உயிருக்கெல்லாம் பெரிய சேதாரம் வந்து அதிகமாக நடக்காது. இந்த சின்ன வந்து எர்த்துக்கள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரச்சனை வந்து அதிகமாக சந்திப்பாங்க. அதே போல் இவங்க வீட்டில் வந்து இந்த லவ் பண்ணி மேரேஜ் ஆன அவங்க வந்து கண்டிப்பாக தொடர்புகள் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும்போது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு வக்கர கிரகம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தன்மையை வந்து பாரம்பரியத்தில் மட்டும் இல்லை, நம்ம நாடிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அப்போது இந்த வக்கரத்தை வந்து நம்ம கவனிக்காமல் எந்த ஒரு பலனுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடாது. அதே போல் தான் நம்ம வந்து இந்த நம்ம சந்திர நாடி எடுத்தாலுமே சரிதான், எல்லா இதுக்குமே எந்த கிரகம் எங்கேருந்து எதை போய் டச் ஆகுது. நான் நேர்கதியாக இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது நான் சொல்லிட்டேன். ஆனால் வக்கர கதியாக இருந்து ரெண்டுமே வந்து பார்த்துக்கணும் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு தன்மை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? அதை நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நீங்கள் ஆய்வு பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் ஆகி போச்சோ,
சரி, என்னை பொறுத்த வரைக்குமே அவர் வராமல் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் வக்கர கிரகங்கள் இருப்பது சிறப்பு தான். எந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இடத்துகள் இருந்தால் மட்டும் சிறப்பு தான். மற்ற இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு பெரிய வந்து சிறப்பு வந்து கிடையாது. பெருசாக என்னை பொறுத்த வரைக்கும் வக்கர கிரகத்தை வந்து பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? வக்கர கிரகத்துக்கு பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு போங்க, பரிகாரத்தை செஞ்சுக்கிங்க. எந்த கிரகம் வந்து வக்கரமாக இருக்கோ, அது எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா தசாவர்ணமாக இருக்கோ அத்தனை விளக்கு போடுங்க. இல்லை உங்களுக்கு இப்போ என்ன கரண்ட் வயசோ அதுக்கு தகுந்த விளக்கு போடுங்க. அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் தன்னுடைய வக்கர நிலைமையில் இருக்கக்கூடிய கிரகம் திரும்பி இயல்பு நிலைக்கு நேராக வந்து வந்துருமா அப்படின்னா வராது. ஓகேங்களா? நீங்கள் என்னதான் போயிட்டு வாரம் போயிட்டு நீங்கள் போயிட்டு என்னதான் நீங்கள் வழிபட்டாலும் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் திருப்ப முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக திருப்ப முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதை வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் சொல்கிறேன். எங்கிட்டே வந்து ஜாதகம் கேட்டு வருவாங்க. வந்துட்டு எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஜென்சி வேர்ல்டில் வந்து இருக்கோம் இல்லையா? அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தமே இருக்காது. முக்கியமான பொருத்தங்கள்லாம் பிரச்சனையாக இருக்கும், கட்ட பொருத்தெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன தெரியுங்களா? ஐயா, உங்களை நம்பி வந்துட்டோம். இந்த பொண்ணுக்கு இங்கே கேட்டால் இந்த தோசை இருக்குதுன்றாங்க, எனக்கு இந்த தோசை இருக்குதுன்றாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் பிரிஞ்சிடணும்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. பரிகாரத்தை வந்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து தகுக்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை கொடுங்கன்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? பரிகாரத்தை கொடுக்க முடியுமா? பரிகாரத்தை கொடுக்க முடியாது. ஒரு விஷயம் வந்து எல்லாருமே நம்ம வந்து ஒரு மாயையில் வந்து நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு செயல்களுமே பரிகாரத்தின் மூலியமாக சரி பண்ணவே முடியவே முடியாது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆன்லைன் ஷோ டிவியில் பொதுமக்களும் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க இல்லையா? இப்போ நான் வந்து நினச்சேன்னா இவங்க கிட்ட ஒரு 50,000 காசு வாங்கி போங்க கூட்டுத்துறைக்கு போங்க, அரச மரத்துக்கும் புளியா மரத்துக்கும் வந்து தாலி கட்டிட்டுமே முடிக்கிட்டு வாங்க, என்னென்னாலும் சொல்லி வாங்க முடியும் இல்லையா? இப்போது இது எப்படின்னா, மார்க்கெட்டிங் வந்து இது வேற மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பயத்தை கொடுத்து அது மூலிமா சம்பாதிக்கிற மாதிரி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாம் வந்து தவறாக சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் நம்மளுடைய என்னத்தை பாதிக்கும்? குல வம்சத்தை பாதிக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த பரிகாரம் பண்ணால் இப்படி சரியாயிரும், இங்கே போய் பண்ணால் இப்படி போய் வக்கர நிவர்த்தி ஆயிரும். வக்கரம் வந்து தன்னுடைய கெடுப்பலன்களை வந்து குறைக்குமே தவிர பரிகாரத்தை பண்ணி இதுக்கு நிவர்த்தின்னு ஒரு சொல்யூஷனு கிடையவே கிடையாது. பரிகாரம் பண்ணி 4ஆம் பாவகத்தில் இருக்கிற குருவத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. அப்பாரு எப்படி வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம பரிகாரம் பண்ணிட்டாவே சரியாயிருன்னு எப்படி தெரியும்? ஒரு மன திருப்தி. அந்த மன திருப்திக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஒரு கோயில் வழிபாட்டை சொல்லுங்க. எல்லாமே பரிகாரம் தானே. ஒரு கோயில் வழிபாட்டை சொல்லி அப்போதைக்கு அந்த மன ஆறுதலுக்காக நம்ம பண்ணுறோம். சரி சார், பரிகாரம் வந்து பலிக்காமே போயிருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பரிகாரம் என்றது தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போயிடுச்சுன்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு கால் அடிபடுனா அடிபடும், பரிகாரம் பண்ண என்ன கொஞ்சம் லைட்டாக அடிபடும். ஆனால் கால் அடி பண்ணுறது என்னமோ ஜாதக விதி. ஆனால் அந்த பரிகாரம் என்பது லைட்டாக அடிபடக்கூடிய அந்த தன்மை வந்து ஏற்படுத்துமே தவிர தன்னுடைய ஃபுல் பலனி அதை வந்து மாற்றிக்கவே மாற்றிக்காது. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, சார் அதுக்கு எதுக்கு சார் நம்ம கோயில் வச்சுருக்காங்க, கடவுள்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, அதுக்கு நவ கிரகத்தை மட்டுமே வச்சுருக்கணும்ல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில முரண்பாடான கொஸ்டின்கள்லாம் வந்து எங்கிட்டையுமே வந்தது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே படைப்பு தான் இல்லையா? இல்லை கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதம் படிச்சிருக்காரா? ஒருத்தருக்கு வந்து 2 மூளை, எனக்கு வந்து ஒரு 10 கை. ஒரு இயல்பாக ஒரு ஆண் என்னவோ ஒரு ஆணாக படைக்கிறாங்க, ஒரு பெண் என்னவோ பெண்ணாக படைக்கிறாங்கல்ல. படைக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிச்சாகவே படைச்சிட வேண்டியது தானே. படைக்கும்போது இப்போ கடவுள் தான், எல்லாமே ஒரே படைப்பு தான். படைக்கும் போது ரிச்சாக படைக்கணும்ல. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்த ரிச்சாகவும் ஒரு சில பேர்த்த போராகவும் ஒரு சில பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸாகவும் ஏன் படிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் படித்தேன், நான் என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ர தாண்டவத்தை வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஆடிட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? எப்பயுமே
நம்ம வங்கி கணக்கில் வந்து நம்ம எப்படி காசை வந்து பார்த்து கணக்கு பண்ணுறோமோ அதே போல தான் நம்மளுடைய கர்மா கணக்கும். நாம் நல்ல கர்மா பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க. சரிங்களா? இதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எதாலையும் வந்து மாற்ற முடியாது. நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாமே தவிர பாதிப்பிலிருந்து முழுமையாக விடை பெறவே முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம், இன்னைக்கு பாதிப்பு நடக்கும், இன்னைக்கு நடக்க வேண்டிய பாதிப்பை நம்ம தள்ளி வேணா போடலாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு பாதிப்பை தள்ளி போடலாம். நாம் ஒரு ஆலோசனையாக தான் வழங்க முடியும். இதை பண்ணாதப்பா, இதை பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லாக் ஆகிடுவீங்க, நீங்கள் கொஞ்சம் வேற ஒரு நாள் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு அதோட பாதிப்புலேருந்து நம்ம குறைக்க வைக்கலாமே தவிர முழுமையாக எந்த ஒரு இதையும் நம்மளால் வந்து மாற்ற இயலாது. அதே போல் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜோதிடம் பார்க்குறதுலாம் வந்து ஒரு கர்மா தொழில், அதையா நீ வந்து கையில் எடுக்கிற அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தொழிலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உலகத்தில் வந்து எங்கேயுமே பரவவே பரவாது. உலகத்தில் இந்த ஜோதிடம் என்பது பரவவே பரவாது. சரிங்களா? அதனால் இந்த ஜாதகம் பார்த்தா எனக்கு வந்து கர்மா ஒட்டிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? முதல்ல வந்து அது எல்லாருமே வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு படைக்கப்பட்ட ஒரு தொழில் இந்த ஜோதிட தொழில். இந்த ஜோதிடம் என்பதும் ஒரு தொழில், ஒரு வழிகாட்டி தான். மற்ற தொழில்கள் வந்து எப்படி ரொம்ப இம்பார்ட்டனோ நமக்கு நம்ம ஜோதிட தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா காசு வாங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் போயிட்டு நம்ம வந்து சாவடிக்கிறது நம்ம வேலை இல்லை. புரியுதுங்களா? நாம் வந்து இந்த ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்துங்க. அதே போல் இந்த ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பயன்படுத்துகிறவங்க என்றைக்கும் கீழ்நிலைக்கு வந்து சரியாக போனதா சரித்திரம்லாம் கிடையாது. இந்த ஜோதிடத்தை வந்து நீங்கள் அதை வச்சு சரியாக பயன்படுத்தாமல் போனீங்கன்னா அது உங்கள் தப்பு, அதை நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஜோதிடத்தை வச்சு நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் பொருளாதார வளர்ச்சி உண்டு, எல்லா வளர்ச்சியுமே உண்டு. சரிங்களா? பரவாயில்ல, நீங்கள் பேசுகிறீங்களாம்மா? சரி, ஓகே, வாங்க வாங்க. சரி, நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வந்திருந்தாலும் நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து ரொம்ப எளிமையாக எப்படி பார்க்கணுன்ற ஒரு ஐடியாலஜியோட நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கேட்குறதோட நிறுத்திடக்கூடாது, ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி நீங்கள் கற்றுக்கினா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் உள்வாங்க முடியும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த எனது குருநாதர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜா அவர்களுக்கும் அதே போல் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இதுவரை பேசிய நமது பெரும் ஜோதிடர் அருண் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை கொடுக்கிறோம்.